ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி என்பர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்கு. இந்த பௌர்ணமி நடந்து முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல நற்பலன்கள்லாம் நடக்க போகுது. ஒரு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பொதுவாகவே மேசராசி என்பர்கள் அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசி என்பவர்களுடைய இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த விஷயம் கண்டிப்பாக எனக்கு நடக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்துள்ள மேச ராசியில் பிறந்தவங்க நல்ல பேசும் திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களாக இவங்க எப்பொழுதுமே இருக்க மாட்டாங்க. நல்ல பொறுமைசாலிகள், தலைமை பண்பு, நம்பிக்கை, நேர்மை எண்ணங்கள், உற்சாகமான செயல்பாடு ஆகியவை இவங்க இயற்கையாகவே பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க அப்படின்னாலே எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். வேலை செய்யும் இடத்துல மட்டுமல்லாமல் முடிவெடுப்பதிலையும் மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு ஆரம்ப காலம் அதாவது இயற்கையாகவே இருக்கக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க. அதே நேரத்தில் சமயம், தெளிவான உறுதியான முடிவெடுக்க தெரியாதவர்களும் இவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் எப்பொழுதும் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே சிறந்தவர்களாக இருக்க இவங்க விரும்பக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட குணம் இவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ராசிக்கு என்று பொதுவான குணங்கள் இருந்தாலுமே ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் குணங்கள் மாறுபாடு ஏற்பட்டிருக்கும். இதில் மேசராசி பெண்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தமான முறையில் பிடிவாதமாக வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதனால் அவர்களின் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உடனடியாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவங்க செயல்படும் போதுமான இடம் கொடுத்தா அவங்க தாங்கள் முன்னேறுவதற்கான வழியை எளிதில் கண்டறிந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இவர்கள் நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால மற்றொரு நெருப்பு ராசியோடு இவர்களின் திருமண பொருத்தம் சரியாக அமையும். சிம்மம், தனுசு மற்றொரு மேச ராசியோடு பொருந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிதுனம், துலாம், கும்பம் போன்ற காற்று ராசிகளோடு மேச ராசி நன்கு பொருந்தக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கக்கூடுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசி பெண்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பாதையில் முன்னேறி போய் கொண்டிருப்பாங்க. சில சமயங்களில் நல்ல குணத்தோடு இவர்கள் நடந்து கொண்டாலுமே பெரும்பாலானவர்களின் பார்வைக்கு இவங்க மோசமானவர்களாகவே தோற்றமுடையவங்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட குணமுடைய மேசராசி நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் சில பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்ல சம்பவங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். உயர் பதவி உத்தியோகத்தில் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். எதிர்பார்த்த உதவிகள் கேட்காமலேயே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தடை தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு நாட்களாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மேசராசி நேர்களுக்கு அமைய போகுது. ராசி அதிபதி செவ்வாய் வக்ரகதையில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெற்றுள்ள இந்த கிரக நிலை வரும் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு.
இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிலவி வரும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். விரயமான சேமிப்புகளை ஈடுகட்டும் படியாக நிரந்தரமான வருமானத்திற்கு வழி பிறக்கும். நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேரும். சம்பள பாக்கிகள் கைக்கு வந்து சேரும். மேலும் அரசாங்கத்தால் நன்மை பிறக்கும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். தலைமை பதவி தானாகவே தேடி வரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த மேசராசி அன்பர்கள் அனைவரும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக இருப்பாங்க. சகோதரர் மற்றும் சகோதரிகளால் ஆதாயம் உண்டாகும். திருமண தடை நீங்க போகுது. இன்னும் சிலருக்கு மறுமண யோகமும் உண்டாக போகுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு ஆதரவு தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கும். உண்மையான நண்பர்களை எதிரிகளையும் அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்க போகுது. மேலும் பணியில் கௌரவம் நிலைத்திருக்கும். விவாகரத்து வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தை 23ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. மேலும் சகாயஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு செல்வது ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு அமைய போகுது. இதனால் எதையும் எந்த நேரத்திலும் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். காசி ராமேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியில் கூட சாதகமான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபம் தரக்கூடிய விதத்தில் அமையக்கூடும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக அந்த மேசராசி அன்பர்கள் பௌர்ணமிக்கு பிறகு காணப்படுவாங்க. திட்டமிட்ட பல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் ராசியில் அதாவது ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தை 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் நவகிரகத்தில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தியாவது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியானவர் தான் குரு பகவான். மேலும் இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் அதாவது புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறத வகுத்து கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே உழைப்புக்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது உருவாகும். வருமானம் போதுமானதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6, 7, 11, 12. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களோடு இருந்து வந்த அரசல் புரசல்கள் மாறும். யோக பலம் பெற்றிருக்கிற நாளில் அனுகூல தளங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகிவிடும். வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்டிருந்த சரிவை ஈடுகட்ட முடியும். தொழில் விரிவுபடுத்தும் முயற்சிக்கு கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு 7.5 சனி தொடங்க இருக்கு. எனவே இந்த ஆண்டின் இறுதியில இருந்தே எதையும் யோசித்து செய்வது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுது. இதனால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அதை வேண்டதிலாக
நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.